என்னோட மொத்த சப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கேக்காக மட்டும் கிடையாது, எனக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். ஒன்று சொல்றேன் பாருங்க, இந்த ஒட்டச்சத்திரத்துல ஒருத்தர் சைலன்சர்ல சூடு வச்சு நெஞ்சில ஓட்டை போட்டு ட்ரில் பண்ணி அவரோட பிறப்பொறுப்புல வந்து இது பண்ணி அவ்வளோ கொடூரமாக சாவடிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட ரூலிங் இப்போ லாஸ்ட் ஒரு வாரத்தில் மட்டும் நடந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தாலே ஏன்டா டிஎம்கேலாம் வரணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் பர்சனலை பற்றி பேச சொன்னா ஒரு கட்சியில் ஒருத்தன் இருக்க மாட்டானுங்க. ஓகே, அவர் சொன்னது என்ன தெரியுமா, 234 தொகுதியிலையும் தனிச்சு நாமளே பண்ணுவோம், சரிங்களா, நமக்கு யாராவது வந்தா சேர்த்துப்போம் அப்படின்றாரு. ஸோ நான் உங்களை இன்வைட் எல்லாம் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா வாங்க, வந்தீங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிற தகுதியை விட தொல் திருமாவளவனுக்கு தகுதி இருக்கா இல்லையா? எல்லாத்திலையுமே குவாலிஃபைடான ஆளு. என்கிட்ட இருக்கிற உழைப்பை ஃபுல்லா வந்து நீங்க உறிஞ்சிப்பீங்க, உங்களுக்காக நான் வேலை பார்க்கணும். பட் ஆனா எனக்கு வந்து பவர்ல அதிகாரத்துல நீங்க வந்து இடம் கொடுக்கலன்னா வாய்ப்பே இல்ல. நீங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் பார்ட்டி நடத்தணும்? இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அங்க ஆறுதல் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு இறந்து போனவங்களே ஓகே, அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி தான் பார்த்தாங்க. போய் அங்க 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கரூரை மட்டும் சேர்ந்தவங்க கிடையாது. ஒருத்தவங்க கரூர்ல இருந்தாங்க, கரூரை சுத்தி பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஒருத்தருக்கும் அவருக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது ஆகும். அந்த ஒரு வாரம் அவகாசத்துக்கு நீங்க வந்து ப்ராப்பரா பாதுகாப்பு கொடுக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அங்க இறந்து போனவங்களோட வீட்டோட அந்த தெருவை போய் பாருங்க, எல்லாமே வந்து சின்ன சின்ன சந்துங்க. ஒருத்தர் அந்த இடத்துல போனார்னா அந்த சின்ன சந்துலேயே ஒரு 30,000 பேர் வந்து சேர்ந்துருவாங்க, ஒரு 40,000 பேர் சேர்ந்துருவாங்க. அப்படி சேர்ந்தா அதுக்கும் யார் பாதுகாப்பு கொடுக்கணும்? அதுவும் பண்ண முடியாது. நான் வரேன்னு சொல்லிட்டு வராமலாம் கிடையாது. சொன்னாரு, கட்சி அறிவிச்சாரு, வந்தாரு. நான் 234 தொகுதியிலையும் வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கட்சி பேர் அறிவிப்பேன்னாரு, கட்சி பேர் அறிவிச்சாரு. கோடியை அறிவிப்பேன்னாரு, கோடியை அறிவிச்சாரு. ஓகே, நாம தான் வந்து என்ன பண்றோம்னா மீடியாவை பார்த்துட்டு நரேட்டிவை பார்த்துட்டு ஓகே அவரு கூட போட்டுருவாரு, இவரு கூட போயிடும்.